ஓசனானா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை விடுவிக்கும்படி கெஞ்சுகிறேன்னு அர்த்தம். டெலிவர் மீ ஓ லார்ட் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கழுத மேலே ஏறி வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓசன்னா, உன்னதத்தில் வந்தவருக்கு ஓசன்னா அப்படி பண்ணாங்களா? அவங்க ஓசன்னான்னு கத்தும் போது வாட் தேவர் கிரையிங் ஃபார், இந்த ஓசன்னான்னு சொல்லும் போது, நீராவது யூதருக்கு ராஜாவா வந்து இந்த ரோமர்கள் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, whenever you feel trapped, பிரின்சி அக்கா சொன்னது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த வயசானாலும் எந்த கட்டமானாலும் ஏதோ விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரியோ சிக்கிட்ட மாதிரியோ, இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் பட் யூ cannot கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அக்கா சொன்னது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஹெவன் ரொம்ப சந்தோஷப்படும். நான் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன். whenever you need help, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் 2 கையும் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இப்போ அந்த அர்த்தத்தை மனசில் வாங்கி only he can deliver me, அவர் தான் என்னை விடுதலை ஆக்க முடியும். அவர் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யார் கையை கர்த்தர் பிடிப்பார்னா, யார் கையை கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கையை தான் பிடிப்பார். ஜென்டில்மேன்னா யார் தெரியுமா? தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் பேஸ்மெண்ட்டில் வச்சு நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்கிறவன் ஜென்டில்மேன் இல்லை, அவன் ஒரு சாடிஸ்ட். ஹூ இஸ் ஜென்டில்மேன்? ஒரு பொண்ணை தான் நேசிச்சா அந்த பொண்ணுக்கிட்ட போய் தன் நேசத்தை வெளிப்படுத்தி அந்த பொண்ணு எஸ் சொன்னால் மட்டும்தான் அவன் கை பிடிக்கிறான் பாரு, அவன் தானே ஜென்டில்மேன். கரெக்டாக இல்லையா? அவன் வேணான்னு சொன்னால் ஆசிட் ஊத்துறவன் ஜென்டில்மேனா? அவன் வேணான்னு சொன்னால் அவன் பேரை கெடுக்கிறவன் ஜென்டில்மேனா? ஹூ இஸ் ஜென்டில்மேன்? அவங்க பெர்மிஷனோட அந்த ரிலேஷன்ஷிப். கரெக்டாக வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட் ஆர் ராங்? நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேனுக்கெல்லாம் ஜென்டில்மேன். நீங்கள் எஸ் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. நீங்கள் கை கொடுக்காம உங்கள் கை அவர் பிடிக்க முடியாது. He is all sufficient, all powerful to deliver you, to help you, to lift you. உங்களை தூக்கி எடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை விடுதலையாக்க அவருக்கு பவர் இருக்கு. ஆனால் ஏன் இன்னும் அவர் பவர் என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்னா, நான் கை தூக்கி ஆண்டவரே அல்லேலூயா ஓசன்னா அந்த அர்த்தத்தோடு உங்கள் அறையில் நீங்கள் பாடணும். அந்த ஆசையோடு, அப்பா எனக்கு இது தப்புன்னு தெரியும்ப்பா, ஐ நோ இட் இஸ் அ மிஸ்டேக், பட் ரிப்பீட்டடாக நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு காஸ்ட் மை லைஃப், இது என் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்றுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இதை என்னால் விட முடியல. இந்த இடங்களுக்கு நீங்கள் வரும் பொழுது த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் க்ரை ஃபார் ஹெல்ப். க்ரை ஃபார் ஹெல்ப். ஒரு பள்ளத்தில் நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் எழும்பி வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் படுகுழியில் ஒரு சின்ன பையன் ஒரு குழியில் விழுந்தான். எத்தனை பேருக்கு அந்த நியூஸ் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன பையன் விழுந்தான் ஒரு சின்ன பைப்புக்குள்ள. அவனால் எழுப்பி வெளியே வர முடியுமா? முடியாது. ஒருவேளை அவன் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மேபி வுட் ஹவ் ட்ரைட் டு கிரால் அண்ட் கம் பேக். பட் இப்படி ஸ்டக்கான ஒருத்தனால வெளியே வர முடியாது. அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? ஹெல்ப் தேவை. எத்தனையோ உலக நாடுகள் வந்து உதவி செய்ய நினைச்சா கூட கர்த்தர் கைத்து கொடுக்கலனா அவனை தூக்கி எடுக்க யாராலே முடியாது. அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவர். இன்னைக்கு நீங்க பெரிய ஆளா பாக்குற எல்லாரும் ஒரு நாள் கூலியில் இருந்தவங்க தான். எல்லாரும் பரிசுத்தவானே வந்து நின்றுடல. பிரின்சி அக்கா இஸ் நாட் அ saint. No, I fell down, I failed, I was tempted, I hurted my Lord. Yes, true. ஆனா அந்த குழியில் இருக்கும்போது நான் செஞ்ச ஒரே நல்ல விஷயம், என் கையை உயர்த்தி என்னை எப்படியா தூக்கிடுங்கப்பா, ஓசன்னா ஓசன்னா நீர் எங்களை விடுவிக்கும்படி நான் கெஞ்சுகிறேன். என்னால் விட முடியல, என்னால் வெறுக்க முடியல, என்னால் செய்ய முடியல, என்னால் ஓட முடியல, பட் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு. ஒன் ஆஃப் த வைசஸ்ட் திங் ஐ டிட் இன் மை லைஃப் இஸ் டு க்ரை ஃபார் ஹெல்ப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆழத்திலிருந்தும் நீங்கள் கூப்பிட்டால்
நான் கர்த்தரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னை விடுதலையாக்கினார். நீங்க கூப்பிடலாம், எப்ப வேணாலும் கூப்பிடலாம். உங்க வாழ்க்கையை நீங்க மறக்காதீங்க. எனி சிச்சுவேஷன், முழு உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் அந்த அந்த ஒரு 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 லைன் இருக்கும், உலகமே வெறுத்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார், உலகமே வெறுத்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மறக்க கூடாது, கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். எந்த நிலையிலும் ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். எனி பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், எனி பீக் ஆஃப் யுவர் லைஃப், யூ கேன் ரன் டு த லார்ட். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஓடி வரலாம், அப்போ உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, how many of you understand this?